வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சபட்சி, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த பட்சி உகந்தது, எந்த நாள் உகந்த நாள் இல்லை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறனுங்க. வாழ்க்கையில வெற்றி வேணும், நமக்கு எவ்வளவு தோல்வி இருந்தாலும் படும் தோல்வி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சியா அப்படின்னா பஞ்சபட்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறனும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு 27 நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியற அளவுக்கு நான் புரிய வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பயன் பெற வேண்டும். கண்டிப்பா பயனுள்ள வீடியோவா இருக்கும். நம்ம வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லோருக்கும் போய் சேரட்டும். அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய பறவை, அதாவது பட்சி வல்லாறு. இதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறணும். உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தால் உங்களுடைய பட்சி வல்லார். அப்போ இந்த வல்லாருக்குன்னு படுபட்சி நாள்னு வரும். இதுலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த படுபட்சி நாள்ல போய் யாருக்காவது பணம் கொடுக்க போய் அந்த பணம் உங்களுக்கு வரவே வராது. இந்த படுபட்சி நாள்ல போய் ஒரு லோன் போடுறீங்க, லோனே கிடைக்காது. இந்த படுபட்சி நாள்ல போய் யாரையாவது சந்திச்சு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் சந்திக்க முடியாது. அந்த நாள் வேஸ்ட் தான். ஏன்னா உங்களுடைய பட்சி பலமா இருக்கும் போது நீங்க செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பாக வெற்றி தரும். அப்போ இந்த படுபட்சி நாள் சொல்றாங்க இல்லையா, அதாவது செயலிழந்து விடும். உங்களுடைய பட்சிக்கு தன்னுடைய நிலை இருக்காது, அதோடைய நிலை இழந்துரும், அதுக்கு முழுமையா பவரே இருக்காது. இந்த நாள்ல போய் ஒரு காரியத்தை நம்ம எடுத்து செய்ய போனோம், வியாபாரம் பண்றோம், எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் நடக்காது. ஒரு எதனா வண்டி வாகனம் வாங்க போறோங்க, இந்த படுபட்சி நாள்ல போய் நீங்க போய் வாகனம் வாங்கினா கண்டிப்பா அது கடைசி வரைக்கும் நம்ம பக்கத்துல இருக்காது, அதுல பிரச்சனை இருக்கும். சரி, அப்போ உங்களுக்கு படுபட்சி நாள், அதான் வளர்பிறை தேய்பிறை, இந்த ரெண்டுலயுமே ஒரு இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ போடுற வீடியோ வளர்பிறை படுபட்சி நாளை தான் நம்ம போட்டுட்டு இருக்கேன். நான் சொன்ன அந்த 5 நட்சத்திரங்களும் வளர்பிறை அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்குள்ள, இது வளர்பிறை. உங்களுக்கு இன்னைக்கு அமாவாசைங்க, பௌர்ணமிக்குள்ள நாள் நடந்துட்டு இருக்கு. அதுல வியாழக்கிழமை சனிக்கிழமை, அமாவாசை பௌர்ணமிக்குள்ள ஒரு காரியம் நீங்க செய்யணும். வளர்பிறை எல்லாருமே பெரும்பாலும் செய்வாங்க. அப்படி இந்த வியாழக்கிழமை சனிக்கிழமை வருது இல்லையா, அது உங்களுக்கு படுபட்சி நாள். அப்ப இந்த படுபட்சி, உங்களுடைய பட்சி முழுமையா செயல் இல்லை, பலவீனம் ஆயிருச்சு. இந்த நாள்ல போய் நீங்க ஒரு வாகனம் வாங்க போறீங்க, இல்ல சொத்துக்கு பத்திரம் கையெழுத்து போட போறீங்க, இடம் பதிவு பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது நல்லது. அப்போ அதுல ஏதாவது வில்லங்கம் வந்துடும், இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துடும், ஒரு திருப்தி ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்படும். நம்ம பட்சி பலமா இருக்கும்போது செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு பலமா இருக்கும். ஒரு வாகனம் வாங்கும் போது உங்களுடைய பட்சி பலமா இருக்கிற நாள் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாகனம் நல்ல முறையில உங்களுக்கு கை கொடுக்கும், நீண்ட வருடங்கள் நம்ம கூடவே இருக்கும், பயணம் செய்யும். சரி, திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம், மகம், பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய பறவை ஆந்தை. அதாவது இந்த நட்சத்திரப்படி எந்த பறவை உங்களுக்கு எந்த பட்சி வருது அப்படின்னு பார்த்துக்கிறங்க. நீங்க பிறந்த நட்சத்திரம் எனக்கு இதுதான், அப்ப எனக்கு இப்ப ஆந்தை வந்துருச்சு. அதாவது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலே, மகம், பூரம், இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய பறவை, அதாவது பட்சி ஆந்தை. சரி, இந்த ஆந்தை தன்னுடைய செயல்பாட்டை இழக்கும் நாள், அதாவது தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய நாள் வளர்பிறையில் அமாவாசையிலிருந்து. இதை நோட் பண்ணிக்கிறோம். அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்குள்ளதான் நான் சொல்றேன். இப்போ அடுத்த வீடியோ நான் தேய்பிறைக்கு சொல்றேன் உங்களுடைய பட்சி அந்த பலம் இழக்கக்கூடிய நாட்கள். இவங்களுக்கு வளர்பிறையில ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை படுபட்சி நாள். ஆந்தை தன்னுடைய நிலைமையை செயலிழந்து விடும், அது வேலை செய்யாது. இந்த நாள்ல நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக முன் போனாலும் அந்த காரியம் நடக்காது. அப்படி ஒருவேளை ஒரு தொழிலை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தொழில் சீக்கிரமே முடக்கப்படும். அப்போ கவனமாக இருக்க வேண்டிய நாள் இது, ஞாயிறு, வெள்ளிக்கிழமை. சரிங்களா? அடுத்து உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய பட்சி காகம். உங்களுடைய பட்சி காகம், இதை நோட் பண்ணிக்கிறங்க. திருப்பி ஒரு முறை சொல்ல பாருங்க. உத்திரம்,
அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு காகம் பச்சையா வரும் உங்களுடைய பறவை. இது வளர்பிறையிலே, அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்குள் வளர்பிறையிலே தன்னுடைய நிலைமையை, அதாவது செயலுக்கும் நாள், அந்த தன்னுடைய பவரை முழுமையா இழக்கக்கூடிய நாள். இந்த நாள் நீங்க பார்க்க போனா வளர்பிறை திங்கட்கிழமை. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது திங்கட்கிழமை நாள் மட்டும் வளர்பிறையில. இப்ப இந்த நாள்ல போய் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஈடுபடக்கூடாது. எந்த காரியத்தையும் நல்ல காரியம், ஒரு பொருள் வாங்கவோ கொடுக்கவோ, ஒரு நகை இந்த பழுபச்சி நாள்ல போய் ஒரு பணம் போட்டு அதிகமா பணம் நகை வாங்குறியா அப்படின்னா கண்டிப்பா அதுலயும் கொஞ்சம் கவனம் தேவைதாங்க. சரிங்களா? தவிர்க்க முடியாததுக்கு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறங்க. தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போது குலதெய்வத்தை வேண்டிக்கிறங்க. இருந்தாலும் இதுல பயணம் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கோழி பறவை, தன்னுடைய பட்சி கோழி. அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பட்சி கோழி. இந்த கோழி வளர்பிறையில் செயலிழக்கும் நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வளர்பிறை செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்குள்ளதான் வளர்பிறை. இந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை வந்துச்சு அப்படின்னா இந்த நாள்ல எந்த காரியத்தையும் துவங்காதீங்க, ரொம்ப கவனமா இருந்துக்கிறங்க. உங்களுடைய பட்சி அந்த பட்சி தன்னை செயலிழக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல தெய்வ வழிபாட்டுல இருந்தாலே கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அடுத்து பாருங்க, திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய பட்சி மயில், உங்களுடைய பறவை மயில். அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வளர்பிறையில கவனமா இருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை. அதாவது புதன்கிழமை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல தான் உங்களுடைய மயில், உங்களுடைய பட்சி தன் பலத்தை இழக்கும், பலவீனமாயிரும், செயலிழந்துரும். அப்ப எந்த ஒரு காரியத்துக்கு நீங்க முன் போனாலும் அந்த காரியம் தடைபடும், இல்ல தாமதமாகும், அதுல உங்களுக்கு தொந்தரவு இருக்கும். இதே நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தேய்பிறையிலும் படுபட்சி நாள் வரும். அடுத்த வீடியோல கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கான பதிவு கண்டிப்பா நான் கொடுப்பேன். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு ரொம்ப பேர் இன்னைக்கும் நல்ல பலன் அடைந்துகிட்டு இருக்காங்க, நல்ல பலன் பெறாங்க. பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களும் இந்த ஓரையை பார்த்து தான் பண்றாங்க. பெரும்பாலும் சந்திக்கிறது கூட ஓரையை பார்த்து தான் சந்திக்கிறாங்க. ஒருத்தர் லட்சக்கணக்கில் பணம் பரிமாற்றம் பண்ணணுமா, ஷேர் மார்க்கெட் பச்சி பார்த்து தான் பண்றாங்க. ரொம்ப பேர் பச்சி பார்த்து இருந்த இடத்துலயே சம்பாதிக்கிறாங்க. அப்ப இதுக்கு பொறுமையும் வேணும், கொஞ்சம் நம்ம கால நேரத்தையும் நம்ம பார்க்கணும். நமக்கு தேச ஜாதகத்தை ஓரமா வச்சிருங்க. இந்த பட்சி படி நீங்க செயல்பட்டு பாருங்க. ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு வியாபாரம் பண்றோம், எல்லாத்துக்குமே உகந்ததுங்க இது. இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல உங்க பட்சி என்ன, அந்த பட்சிக்கு வளர்பிறையில படுபட்சி நாள் என்ன அப்படிங்கிற மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேனே தவிர இன்னும் முழுமையா கொடுக்கல. இன்னும் முழுமையா அந்த மணிக்கணக்கு நேரப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மணி கணக்குப்படி உங்களுக்கு ஒவ்வொரு இது வரும், வரிசையா வரும். அதையும் நான் கொடுப்பேன். அதுல இன்னும் சில விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறலாம். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.